நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். நாடு முழுவதும் நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறும் அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டத்தில் 25 கோடி ஊழியர்கள் பங்கேற்பதால் பணிகள் பாதிக்கும் நிலை உருவாகியுள்ளது. நாடு முழுவதும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை 20ஆம் தேதி மற்றும் 21ஆம் தேதி ஆகிய 2 நாட்களும் வேலைநிறுத்த போராட்டம் நடத்த 11 தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளது. இந்த போராட்டத்தில் மத்திய தொழிற்சங்கங்கள் வங்கி, இன்சூரன்ஸ், தொலைத்தொடர்பு, மின்சாரம், சுரங்கம், துறைமுகம், விமான நிலையம், பாதுகாப்புத்துறை, தொழிற்சாலைகள், மத்திய மற்றும் மாநில அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள் என 100க்கும் மேற்பட்ட சங்கங்களில் உள்ள 25 கோடி ஊழியர்கள் பங்கேற்க உள்ளனர். மேலும் போராட்டத்தின் பொழுது பேருந்துகள், ஆட்டோக்கள் இயங்காது. இதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று தொழிற்சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. வங்கி அதிகாரிகளும் ஊழியர்களும் பங்கேற்கின்றனர். எனவே வங்கி சேவை, ATM சேவை என சேவைகள், பணிகள், பல கோடி வர்த்தகங்கள் பாதிக்கும் சூழ்நிலை உருவாக்கியுள்ளது. இந்நிலையில் வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்தி சமரச முயற்சி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மற்றும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு 2 நாள் ஊதியம் பிடித்தம் செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆனால் திட்டமிட்டபடி போராட்டம் நடக்கும் என்று தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. அதுபோன்று புதுவையில் 2 நாட்கள் நடைபெறும் போராட்டத்தில் அனைத்து தொழிற்சங்கங்கள் பங்கேற்பதால் ஆட்டோ, ஷேர் ஆட்டோக்கள் இயங்காது என்றும் ஆட்டோ தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் போராட்டத்தில் அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சம்மேளனம், விவசாய தொழிலாளர்கள், சுமை தூக்குவோர் நலசங்கம் உள்ளிட்ட பல சங்கங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளன. மேலும் ஆர்ப்பாட்டம், தர்ணா உள்ளிட்ட போராட்டங்களில் தொழிற்சங்கத்தினர் ஈடுபடுகின்றனர். இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பதோடு அரசுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்படும் அபாயம் உருவாக்கியுள்ளது. புகார் அளிக்காமலேயே வழக்கு பதிவு செய்துள்ளதாக சம்பந்தப்பட்டவர்கள் பெரிய கடை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அதிரடிப்படை போலீசார் மகாத்மா காந்தி வீதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது சந்தேகப்படும்படியான 2 வாலிபர்களை பிடித்து விசாரித்ததில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறவே அவர்களை சோதனை செய்ததில் அவர்களிடம் 2,67,000 ரொக்கம் இருந்தது. அதனை பறிமுதல் செய்து பெரிய கடை காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததும் பெரிய கடை இன்ஸ்பெக்டர் அங்கப்பன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் பிரபல ரவுடி ஐயப்பனின் கூட்டாளி என்றும், ஐயப்பனின் தூண்டுதலின் பேரில் பெரிய மார்க்கெட் கருவேப்பிலை வியாபாரி வெள்ளையங்கிரி மற்றும் அவரது மகன் பாலமுருகனை மிரட்டி 3 லட்சம் மாமூல் வாங்கியதும் அதில் 33,000 செலவழித்துவிட்டு மீதமுள்ள பணத்தை ஐயப்பனிடம் ஒப்படைக்க சென்றதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் சிறையில் உள்ள ரவுடி ஐயப்பன் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் வெள்ளையங்கிரியின் மனைவி அனுசுயா மற்றும் மகன் பாலமுருகன் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட உறவினர்கள் போலீசார் பொய்யாக வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறி பெரிய கடை காவல் நிலையம் சென்று இன்ஸ்பெக்டர் அங்கப்பனை முற்றுகையிட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. 100 நாள் வேலைக்கு குறைந்த கூலி வழங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்ததை கண்டித்து திருபுவனையில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை திருபுவனை பகுதியில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரிய அதே பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் சென்றனர். அவர்களிடம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஏரியை 1.5 அடி ஆழத்திற்கு அகலப்படுத்த வேண்டும் என்றும் கூலியாக 30 ரூபாய் மட்டுமே வழங்கப்படும் என்று கூறியதாகவும், இதனால் அதிர்ச்சி அடைந்த மக்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் 130 ரூபாய் கூலி வழங்கப்பட்டது, தற்போது குறைவாக ஏன் கொடுக்கிறீர்கள் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதற்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விருப்பம் இருந்தால் வேலை செய்யும்படியும் இல்லாவிட்டால் வெளியேறும்படியும் கூறியதால் பொதுமக்கள் வேலையை பாதியில் நிறுத்திவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலை அறிந்து திருபுவனை போலீசார் விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடன்பாடு ஏற்பட்டதால் மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள மீனவர் அணி நிர்வாகிகள் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுவை திராவிட முன்னேற்ற கழக மீனவர் அணிக்கு புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளான அமைப்பாளர் கோதண்டபாணி, துணை அமைப்பாளர்கள் தனசேகர், தங்கராசு, தணிகாசலம், பாஸ்கர், தேவநாதன், பூபதி, சுந்தர் ஆகியோர் கலைஞர் இல்லத்தில் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியம் அவர்களை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து கௌரவித்து வாழ்த்து பெற்றனர். அப்பொழுது மாநில மகளிர் அணி அமைப்பாளர் நிர்மலா சுந்தரமூர்த்தி, வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் முத்துவேல், கலை இலக்கிய பேரவை அமைப்பாளர் செந்தில்குமார் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெற முதல்வர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி செயற்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. புதுவை மாநில பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழு கூட்டம் வன்னியர் சங்க அலுவலகத்தில் மாநில அமைப்பாளர் அனந்தராமன் தலைமையில் ராமகிருஷ்ண கவுண்டர் முன்னிலையில் நடைபெற்றது. திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் புதுவைக்கு தனி மாநில அந்தஸ்தை மத்திய அரசு வழங்கிட வேண்டும், அதனை பெறுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி துணை நிற்கும், இது தொடர்பாக விவாதிக்க முதல்வர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், செயல்படாமல் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு உறுப்பினர்களை நியமனம் செய்து செயல்பாட்டுக்கு உடனடியாக கொண்டு வர வேண்டும், வாட் வரியை நீக்கி புதுவையின் பொருளாதாரத்தை உயர்த்த வழிவகை செய்ய வேண்டும் என்பது போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுவை காலாப்பட்டு சிறையில் கைதிகள் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை மகாத்மா காந்தி வீதியில் சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகப்படும்படியாக வந்த இருவரை மடக்கி நடத்திய விசாரணையில் அவர்கள் ரவுடி ஐயப்பனின் கூட்டாளிகள் என்பதும் அவனின் தூண்டுதலின்படி அவர்கள் கருவேப்பிலை வியாபாரியை மிரட்டி பணம் பறித்து வந்ததும் தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறைக்கு சென்ற அவர்கள் இருவரும் ரவுடி ஐயப்பனிடம் மார்க்கெட்டில் மாமூல் பெற்றதாக போலீசார் அவன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் என்று கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த ரவுடி ஐயப்பன் மற்றும் அவனது ஆதரவாளர்கள் சிறையில் உள்ள பொருட்களை அடித்து நுரைக்கி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மற்றும் தற்கொலைக்கு முயன்றனர். அவர்களிடம் சிறை கண்காணிப்பாளர் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்தனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து ரவுடி ஐயப்பன், அசோக், ஜெனா, மணிகண்டன், சந்துரு, ராஜா, தமிழ்ச்செல்வன் ஆகிய 7 பேரும் திடீரென அங்குள்ள ஜாமர் கருவி கோபுரம் மீது ஏறி நின்று கோஷமிட்டும் டியூப் லைட்டுகளை கழற்றி தங்கள் உடலில் உடைத்தும் சத்தம் போட்டு போலீசார் தங்கள் மீது பொய் வழக்கு போடுவதாகவும் ஐஜி நீதிபதி வந்து பேச்சுவார்த்தை நடத்தினால்தான் கீழே இறங்குவோம் என கூறி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதில் ரவுடி ஜெனாவிற்கு டியூப்லைட் கீறியதால் ரத்தம் கொட்டியது. உடனே அவனை அரசு பொது மருத்துவமனைக்கு சிறை கண்காணிப்பாளர் அனுப்பினர். இதனால் அங்கு பதற்றம் நிலவுவதால் 50க்கும் மேற்பட்ட IRPN மற்றும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுவை தேசிய மாணவர் படை சார்பில் லாஸ்பேட்டையில் புகையிலை போதை எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுவை லாஸ்பேட்டை தேசிய மாணவர் படை தலைமையகத்தில் புகையிலை, போதை மற்றும் போக்குவரத்து தொடர்பான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை முகாம் தலைவர் லெப்டினன்ட் கர்னல் ராஜேஷ் குப்தா கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் தேசிய மாணவர் படை மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு புகையிலை, போதை மற்றும் போக்குவரத்து தொடர்பான வாசகங்கள் அடங்கிய அட்டையை ஏந்தி கிழக்கு கடற்கரை சாலை வழியாக விமான தளம் வரை ஊர்வலமாக சென்று மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் கமாண்டர் ஜோசி, அதிகாரிகள் சின்கா, ரோட்னி, சுப்பிரமணியன் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை சர்க்கிள் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் அண்ணா திடலில் பிரெஞ்சு இந்திய நல்லுறவு பெத்தாங் போட்டி நடைபெற்றது. புதுவை அண்ணா திடலில் சர்க்கிள் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் நியூ பெத்தாங் சங்கம் சார்பில் பிரெஞ்சு இந்திய நல்லுறவு பெத்தாங் போட்டி நடைபெற்றது. போட்டியினை நியூ பெத்தாங் சங்க கௌரவ தலைவர் புஸ்ஸி ஆனந்த் துவக்கி வைத்தார். ஸ்போர்ட்ஸ் கிளப் சிதம்பரம் தலைவர் நெஸ்கோ, செயலாளர் செல்வம் முன்னிலையில் நடைபெற்ற போட்டியில் பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த 21 பேரும் புதுவையைச் சேர்ந்த பல்வேறு அணிகளும் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தியது. இதனை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், பெத்தாங் விளையாட்டு ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். புதுவை பொறியியல் கல்லூரியில் ENC இன்ஃபோ என்ற
ஆண்டு இதழ் மற்றும் குறுந்தகடு வெளியீட்டு விழா மின்னணுவியல் மற்றும் தொலைத்தொடர்பு துறை சார்பில் நடைபெற்றது. புதுவை பொறியியல் கல்லூரியில் மின்னணுவியல் மற்றும் தொலைத்தொடர்பு துறை சார்பில் ஆண்டுதோறும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை சார்ந்து பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி சிறப்பு மிக்க நிகழ்ச்சியான ENC என்ற ஆண்டு இதழ் மற்றும் குறுந்தகடு வெளியீட்டு விழா நடைபெற்றது. தமிழ்த்தாய் வாழ்த்துடன் துவங்கிய விழாவில் அமைப்பாளர் முனைவர் நாகராஜன் வரவேற்று பேசிட, துறை தலைமை பேராசிரியர் கோவிந்தராஜலு சிறப்புரையினையும் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் தமிழ்ச்செல்வன் அறிமுக உரையினையும் வழங்கிட, சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கல்லூரி முதல்வர் பிருத்திவிராஜ் ஆண்டு இதழ் மற்றும் குறுந்தகடை வெளியிட்டார். நிறைவில் செயலாளர் ஸ்ரீநாத் நன்றி கூறினார். புதுவை அரசின் மக்கள் விரோத செயல்களை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தாழ்த்தப்பட்ட மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட சிறப்பு வாய்ந்த திட்டமான தாழ்த்தப்பட்டோர் துணை நிதி திட்டத்தின் கீழ் மாநில அரசு 400 கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கி அறிவிப்பு வெளியிட்ட போதிலும் அதனை தாழ்த்தப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்கு செலவு செய்யாமல் அரசு பொது நிதி போன்று செலவு செய்து வருவதை கண்டித்தும் வீடு கட்ட மானியம், இலவச மனைப்பட்டா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் அமைப்பு செயலாளர் பாவாணன் தலைமையில் நடைபெற்றது. இந்திரா காந்தி சிலை அருகே புறப்பட்ட பேரணியில் திரளான மக்கள், கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தொண்டர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு ஆளுநர் மாளிகை வரை ஊர்வலமாக சென்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.